புனித தியானம். இது பல நாட்களாக பழக்கமாக இருக்கின்ற தேவையற்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தூய்மையடைந்து வாழ்க்கையை கொண்டாடி மகிழ துணை செய்ய வல்லது. மூச்சு பயிற்சி. மூச்சு தியானம் என்பது மூச்சின் வழியாக பிரபஞ்ச சக்தியை, நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்தி மூச்சின் வழியாக இழுக்கின்றோம். மெதுவாக இழுத்து வயிறு நிரம்புகிறது. இரண்டாவதாக மார்பு பகுதி நிரம்பட்டும். அடுத்தது கழுத்து வரை நிரம்பட்டும். நிரம்பின பிறகு மெதுவாக மூச்சு விடுகின்றோம். முதலில் பயிற்சி ஆரம்பிக்கின்றோம். மூச்சை இழுக்கிறோம். வயிற்று பகுதி நிரம்பிவிட்டது. மார்பு பகுதி நிரம்புகிறது. கழுத்து பகுதி நிரம்புகிறது. மூச்சை இழுத்து வைத்துக் கொள்கிறோம். மெதுவாக விடுகின்றோம். உடம்பில் உள்ள தேவையற்ற கவலைகள், பயங்கள் அனைத்தும் மூச்சின் வழியாக வெளியேறுகிறது. நன்றாக வயிற்றை கொள்கிறோம். வயிற்றை முழுவதும் இறுக்கி வயிற்றில் உள்ள காற்று முழுவதும் தேவையற்ற இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறுவதாக பாவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மூச்சை இழுக்கிறோம். வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி, கழுத்து பகுதி மூச்சு விடுகின்றோம். தேவையற்ற பயங்கள் கருப்பு நிறமாக வெளியேறட்டும். மெதுவாக விடுகிறோம். முதலில் கழுத்திலிருந்து வெளியே வருகிறது. மார்பு பகுதியிலிருந்து காற்று வெளிவருகிறது. வயிற்று பகுதியிலிருந்து வெளிவருகிறது. வயிற்றை உள்ளே இறுக்கி இழுத்துக் கொள்கிறோம். அனைத்து விதமான காற்றும் தேவையற்ற இறுக்கங்களும் வெளியேறிவிட்டது. மூன்றாவது முறையாக இழுக்கிறோம். வயிறு, மார்பு, கழுத்து பகுதி மூச்சு விடுகிறோம். நான்காவதாக மூச்சை இழுக்கிறோம். ஓம் என்கின்ற சத்தத்துடன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறோம். ஓம் என்கின்ற தெய்வீக ஒளியுடன் பிரபஞ்சத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தியும் ஆக்சிஜனையும் சேர்த்து இருக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுகிறோம். தேவையற்ற இறுக்கங்கள் வெளியேறுகிறது. மீண்டும் மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விடுகிறோம். தேவையற்ற இறுக்கங்கள் அனைத்தும் மூச்சின் வழியாக வெளியேறுகிறது. வயிற்றை நன்றாக இறுக்கிக் கொள்கிறோம். வயிற்றில் உள்ள அனைத்து காற்றும் வெளியேறிவிட்டது. மூச்சை இழுக்கிறோம். ஓம்.
மூச்சை விடுகிறோம். கழுத்து பகுதியிலிருந்து வெளியேறுகிறது, மார்பு பகுதியிலிருந்து வெளியேறுகிறது, வயிற்று பகுதியிலிருந்து வேகமாக தேவையற்ற இறுக்கங்களுடன் வெளியேறுகிறது. மூச்சை இழுக்கிறோம். மூச்சை விடுகிறோம். மூச்சை விடுகிறோம். ஒன்பது முறை செய்துவிட்டோம். இப்பொழுது உச்சந்தலையில் உள்ள இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறுவதாக பாவித்துக் கொள்கிறோம். உச்சந்தலையினுடைய மையப்பகுதி ஒரு சங்கு சக்கரம் போல் சுழன்று உச்சந்தலையில் உள்ள இறுக்கங்கள் அனைத்தும் ஓம் என்கின்ற தெய்வீக ஒளியால் வெளியேறுவதாக நினைத்து சொல்லுகின்றோம். பூர்வமத்தி இரண்டு கண்களையும் மூடிக்கொள்கிறோம். மூடிய கண்களுக்கு மத்தியில் பூர்வ மத்தியில் ஒரு அகக்கண் இருப்பதாக, ஞானக்கண் இருப்பதாக பாவித்துக் கொள்கிறோம். அது திறந்திருப்பதாக நினைத்து அதன் மீது மனம் செலுத்தி தியானிக்கின்றோம். நன்கு உணர்வு கிடைக்கட்டும். நன்கு உணவு கிடைக்கிறது, உணர்வு கிடைக்கிறது. பூர்வ மத்தியில் தியானம். ஓம் என்கின்ற தெய்வீக ஒளி உடல் முழுவதும் பரவி தேவையற்ற இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறட்டும். அடுத்தது கழுத்துக்குழி விசக்தி, உடலினுடைய உயிர் சக்தி இருக்கின்ற இடம். உயிர் சக்தி முழுவதும் தூய்மை அடைகிறது. ஓம் என்கின்ற தெய்வீக ஒளியால் வெண்மை நிறமாக பரவுகிறது. தேவையற்ற இறுக்கங்கள், கவலைகள், பயங்கள், கோபங்கள் அனைத்தும் பின்புறமாக கருப்பு நிறத்தில் இந்த தெய்வீக ஒளியால், தெய்வீக சக்தியால் வெளியேறுவதாக பாவித்துக் கொண்டு சொல்ல இருக்கின்றோம். கழுத்துக்குழியில் ஓம்
சக்கரத்திலும் ஒவ்வொரு மையத்திலும் 9 முறை ஓம் சொல்லி இருக்கின்றோம். அடுத்தது மார்பினுடைய மையப்பகுதி அநாதகம் எனப்படுகின்றது. உடம்பில் உள்ள காற்றினுடைய தொடர்புடையது, காற்று மண்டலத்தோடு தொடர்புடையது. நம்முடைய தெய்வீக ஒளியால், தெய்வீக ஆற்றலால் உடல் முழுவதும், காற்று மண்டலம் முழுவதும் தூய்மை அடைந்து உடல் தூய்மை அடைவதற்கும் மனம் தூய்மை அடைவதை உணர்கிறோம். உடல் முழுவதும் தூய்மை அடைந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். அடுத்ததாக தொப்புள் மையம் மணிப்பூரகம் எனப்படுகின்றது. உடம்பினுடைய வெப்ப ஓட்டம் 98.6 என்கின்ற வெப்பம் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. அது தூய்மையடைந்து வெப்ப ஓட்டத்தில் உள்ள தேவையற்ற இறுக்கங்கள், கவலைகள், பயங்கள் அனைத்தும் வெளியேறட்டும். ஓம் என்கின்ற தெய்வீக ஒளியால், தெய்வீக சக்தியால் உடலும் மனதும் தூய்மையடைவதை உணர்கிறோம். தொப்புளிலிருந்து 4 இன்ச்சு கீழே சுவாதிஷ்டானம் எனப்படுகின்றது. உடம்பினுடைய ரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. ரத்த ஓட்டத்தில் உள்ள தேவையற்ற இறுக்கங்கள், கவலைகள் அனைத்தும் தூய்மை அடைவதை உணர்கிறோம். ஓம் என்கின்ற தெய்வீக ஒளியால், தெய்வீக சக்தியால் உடல் முழுவதும் மனம் முழுவதும் தூய்மை அடைவதை உணர்கிறோம். மூலாதாரம் ஆசன வாயிலிருந்து பின்புறமாக 2 இன்ச்சு மேலே உடம்பினுடைய பருவுடல் உள்ள அனைத்து இயக்கங்களும் தூய்மை அடையட்டும். பருவுடலில் உள்ள அனைத்து இயக்கங்களும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தூய்மை அடைவதை உணர்ந்தோம். பருவுடல் இயக்கங்கள் அனைத்தும் இந்த மூலாதாரம் என்கின்ற
பகுதியோடு தொடர்புடையது. இந்த சக்கரா மூலாதார சக்கரம் நமக்கு சிறப்பாக செயல்படட்டும். உடலில் உள்ள பருவுடலில் உள்ள இயக்கங்கள் அனைத்தும் தூய்மையடைந்து கொண்டிருக்கிறதை உணர்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தெய்வீக சக்தி நிரம்பியுள்ளதை உணர்கிறோம், கவனிக்கின்றோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மனம் நிறைவாக இருப்பது, உடல் நிறைவாக இருப்பதை உணர்கிறோம். தலைப்பகுதியாக இருக்கிறது. தேவையற்ற இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறிவிட்டது. கழுத்து பகுதி கொஞ்ச நெஞ்சம் மிச்சம் இருக்கிற தேவையற்ற இறுக்கங்கள் கருப்பு நிறத்தில் மீண்டும் வெளியேறி கொண்டிருக்கிறது உணர்கிறோம். வெளியேறட்டும். தேவையற்ற இறுக்கங்கள் வெளியேறட்டும். 2 கை தோள்பட்டை மார்பு பகுதி தூய்மையாக இருப்பதை உணர்கிறோம். வயிற்று பகுதி தூய்மையாக இருக்கின்றது. அடிவயிற்று பகுதி, தொடை பகுதி, முழங்கால், கணுக்கால், பாதம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தெய்வீக சுரூபமாக இருக்கின்றோம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் நீண்ட ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் உயர் புகழும் உயர் ஞானமும் உயர் ஒழுக்கமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழும். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க